சிலுவையும் நானும் நான் தான் இரத்தம் பேசுகிறேன், வழிகிறேன். நெற்றி, கைகள், கால்கள், கண்கள் என இயேசுவின் உடலில் நான் தழுவாத தடங்கள் இல்லை, வலியாத இடங்கள் இல்லை. சொல்லப்போனால் குருதியால் குளிப்பாட்டி சிலுவையில் காயவிடப்பட்டிருக்கிறது இயேசுவின் உடல். சிலுவையின் வறட்சியை எனது ஈரம் சரி செய்து கொண்டிருக்கிறது. இரத்தம் உயிரின் ஊன்றுகோல், இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கும் உயிர். நானே உயிர் என விவிலியம் அறிவியலுக்கு முன்பே அறிவித்து விட்டது. ஆடு மேய்த்த ஆபேலின் இரத்தம் பழி வாங்குவதற்காக கதறியது. மனிதர்களை மேய்த்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பழிவாங்க வேண்டாமென கதறுகிறது. சிந்துகிற இரத்தமெல்லாம் சிறப்பு பெறுவதில்லை, பிறருக்காய் சிந்துகிற இரத்தமே மகிமைப்படுகிறது. கல்வாரியில் கர்த்தரின் இரத்தமும் சிந்தியது, கல்வனின் இரத்தமும் சிந்தியது. எனில் கல்வனின் இரத்தம் அவனையே மீட்கவில்லை, இயேசுவின் இரத்தம் அந்த கல்வனையும் சேர்த்தே மீட்கிறது. நான்